மக்களே அங்கே போயிட்டு டேமில் போயிட்டு மீன் பார்த்துட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். அந்த பாப்பேட்டும் மக்களே அங்கேருந்து வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பார் அணையை காமிக்கிறேன். இதுதாங்க பாம்பார் அணை. இது உள்ளதான் போகணும். நீங்கள் எந்த சைடுலேருந்து வந்தால், திருவண்ணாமலை சைடுலேருந்து வந்தாலும் சரி, பெங்களூர் சைட்லேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பார் அணைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதுக்கு உள்ளே வந்தீங்கன்னா ஒரே இதுதாங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, ரொம்ப கிட்ட தான் இருக்குது. அந்த கேட்டு தெரிந்து பாருங்க மக்களே. பாம்பார் அணைக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காருக்கு, பஸ்ஸுக்கு, டூ வீலருக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் யாருமே இல்லை, நம்ம உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இல்லைங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்குங்க டூரிஸ்ட் பிளேஸு. நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரியாது, நிஜமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படியே கிடக்குங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ நீங்கள் இந்த பாம்பார் அணைக்கு வந்திருக்கீங்களா? இந்த சுற்று வட்டாரத்தில் இருப்பவங்க வந்திருப்பீங்க கண்டிப்பாக. அது தவிர சார் வந்திருந்தாலும் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க, நான் வந்திருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. வரலனாலும் வரலன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. இதில் போனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம். அந்த கேட்டில் தண்ணி திறந்து விடுறது எல்லாமே இருக்கும். நான் அது உங்களுக்கு போயிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு மீன்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே பெரிய பெரிய மீன்லாம் இருக்குங்க. எவ்ரிடே மார்னிங் வந்தீங்கன்னா மீன் கிடைக்குமா, வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம லோக்கலில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கே பார்த்திங்கன்னா இங்கே மீன் விற்கிறாங்க அப்படின்றதே வந்து தெரியாது. பாம்பார் அணையில் உங்களுக்கு மீன் வேணும்னா எங்கன்னா கிடைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா காலையிலே வந்துடணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணியா, 8 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ கூட கூட்டம் இருக்குது, கொஞ்சமாக தான் மீன் இருக்குது. நீங்கள் எப்படியும் ஒரு 4-5 மணிக்கு விடிகாலையில் சொல்கிறேன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே மீன் வாங்கிட்டு போயிடலாம். அங்கேயே ஃபிஷ் கட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிலோ கணக்கில் அந்த கட் பண்ணுறதுக்கு ரேட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு பாம்பார் அணையை காமிச்சிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க, ரொம்பவே குறைஞ்சதாக காணப்படுது. அங்கே நின்றுட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில. அங்கே தான் வந்து மீன் பழி உங்களுக்கு காமிச்சேன், அந்த இடத்துல தான் வந்து பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இருக்கும் தண்ணி. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வெய்ய காலம் இல்லைங்களா, எல்லாமே வந்து தண்ணிலாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, ரொம்பவே குறைஞ்சிருச்சு தண்ணி.
கொஞ்சம் பசுமையாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் காஞ்சிடும்னு நினைக்கிறேன். சூரியன் இப்போ தான் வருவார். இங்கே வாத்துலாம் இருக்குது. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்குங்க அந்த தண்ணி திறந்து விடுற இடம். மக்களே, பாம்பார் டேமுக்கு வந்துட்டோம். எழுதியிருக்காங்க பாருங்க. சவுண்டு கட்டுதுங்க. லைட்டாக திறந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே மேலெலாம் ஏற முடியாது, லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இதில் ஒரு மீன் இங்கவே இருக்குது. அது உங்களுக்கு இருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அங்கே லைட்டாக தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க. இங்கே பாரு ஒரு மீன். இங்கே சரிதா? 2 3 பாரு. ஒரே இடத்துல. இதிலே தூண்டில் போட்டால் மாட்டிக்கும் போலையே. ஆனால் போட விட மாட்டாங்களே. யார் சொன்னது? பிடிக்கலாம், அதெல்லாம் திட்ட மாட்டாங்களா? இதுக்குள்ளே தான் பிடிக்கக்கூடாது, இதுக்கு வெளியே பிடிக்கலாம். இது ஆறா சேர்ந்துடும் அதுக்கப்புறம். ஸோ அதுதாங்க வந்து மெயின் ரோடு. பெங்களூர் டு திருவண்ணாமலை ரூட்டு அதுதான். ஸோ நீங்கள் இந்த சைடு, இந்த திருவண்ணாமலை சைடு இருந்து வந்தாலும் உங்களுக்கு இங்கே பாம்பார் அணை அப்படின்னு சொல்லி பார்த்தாவே தெரியும். நல்ல வேளை வந்து போர்டு போட்டிருக்காங்க, அதனால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கர்நாடகா சைட்லேருந்து வந்தாலும் தெரியும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு போங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் மெயின்டெனன்ஸ் இல்லை, அதுதான் ஒன்று. மற்றபடி சரியான பிளேஸ் இதெல்லாம். இல்லை, இது பாம்பார் அணை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்துச்சுன்னு என்னை கேட்டால், எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க இது வளைஞ்சு 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 போகுமா, பாம்பு மாரி. எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விட்ருங்க தயவு செஞ்சு. கமெண்டில் கழுவி ஊற்றாதீங்க. ஆனால் எனக்கு சொன்னதே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். பார்த்தோன்னே டக்குன்னு உள்ளே போயிடுச்சு மீனுங்களாம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் காமிக்கிறேன். ஆமாம், கேட்லாம் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஆல்ரெடி வந்து திறந்து விட்டாங்க, அப்போ வர முடியல. ஸோ மக்களே, இதுதாங்க பாம்பார் அணை. அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வரத்தும் வராத்தும் உங்கள் இஷ்டம்தான். ஸோ ஓகே மக்களே, நான் பார்த்தீங்கன்னா இந்த விளாக் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.